ஹலோ guys, எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 62 63 2 எபிசோட் சேர்த்து போட்டு மறக்காமல் வந்து லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நிறையவே ஃபைட் சீன்ஸ் இருக்குது. நிறைய ஃபைட் சீன்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறையவே இதில் ஃபைட் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங் போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் லைக் போட்டு பாருங்க. நம்ம 62வது ஸ்டார்டிங் போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 8 கிறிஸ்டர்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அப்புறம் வந்து நம்ம எஸ்டர் 2 பேருக்கு எஸ்டர் சொல்லிட்டு இருக்கா, உன்னோட பவர் இப்போ வந்து நான் பார்க்க போகிறேன், உண்மையிலே நீ இதுக்கு கேப்பபிளா லுங் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுறது ரெடியாக இருக்கான். உன்னோட வெப்பன் வந்து பவர்ஃபுல்லாக வெப்பன் தான், ஆனால் நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி ரெடியாக இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திட்டில் வந்து யார் அப்படின்னா நம்ம லயன் கிங் கைஸ். ஸோ திரிபாதி சிங் அவன் வந்து ஒன்றும் சொல்கிறான். ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு பக்கமே வரல அப்படின்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 2 பேர் சண்டை போடுங்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வீக்கான மாதிரியே நடிக்கிறாங்க நம்ம சிங்கு. ஸோ சிங்கம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறதுக்கு அந்த சீன் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அட்டாக் பண்ணிச்சிடும் நம்ம ஹீரோ எஸ்தர். ஸோ எஸ்தர் அட்டாக் பண்ணிட்டு ஸோ வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோட பவர் இவ்வளோ தானே அப்படின்னு எல்லாருமே சிரிச்சு கொடுக்குற அழகு எல்லாம் சிரிச்சிடும். உடனே ஹீரோட டிராகர் போய் அவனை அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பற்றி அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்க, ஆனால் இதை தாண்டி என்கிட்ட இன்னொரு ஐடியா வெப்பன் இருக்குடா அப்படி சொல்லிட்டு ஃப்ரேண்டு கத்துவோம் பாருங்க. உடனே சைடு இந்த ஃப்ரே வந்து ஒரு அடிப்பான் பாருங்க. ஸோ ஹீரோ நல்லா தடுத்துக்கிட்டு ஹீரோ தான் தடுத்தாலும் சிறண்டு வச்சு ஃப்ரேன்னு சொல்லிட்டுருக்காங்க, உன்னை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லியிருப்பாங்க. போன டைம் என்கிட்ட தப்பிச்சிட்டா, ஆனால் அந்த டைம் நான் உன்னை எரிச்சு ஆவான் அப்படின்ட்டு பவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இவங்களும் பவர் ரிலீஸ் பண்ணி ஹீரோ நினைக்கலாம். ஸோ இவ்வளவுமே வந்துட்டாடா இவங்க 2 பேர் சமாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஜால நம்ம ராக் வந்துட்டா இருக்கு. ஸோ ஐஸ் ஸோ அந்த அழகையை வந்து இன்னும் ராக் வர வழி விடுங்க சொல்லிட்டு இருக்கா. ராக் அவனையும் தள்ளி விட்டு டெல்லும் ஃபேக் பண்ணி நான் கொன்னே ஆகண்டா அப்படின்ட்டு லுங்கு அட்டாக் பண்ண போக அந்த இடத்துல நம்ம எஸ் வந்து தடுக்கிறாங்க. ஸோ வந்து மாஸ்டர் ராக் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்த்துக்கோங்க, நம்ம 3 பேர் சேர்ந்தா லுங்கு கண்டிப்பாக ஒரு மவுண்டன் ட்ரில் வந்து பவர்ஃபுல்லான தான், ஆனால் நம்ம 3 பேர் ஒன்றாயிட்டுனா கண்டிப்பாக அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து சேர்ந்துக்கிறானுங்க. இவன் நினைக்கிறாங்க இவங்க 3 பேர் நான் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு தலைவன் அப்புறம் அவனோட மவுண்டன் ட்ரில்ல வரைச்சு அட்ட டைமில் வந்து எஸ்கேப் போயிடறாங்க. ஸோ அவன் எஸ்கேப் ஆகுதோட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபைட்டிங் ஸ்கின் வரும். அவர் வந்து பின்னாடி ஒரு அட்டாக் அடிப்பாரு, அந்த இடத்துல ஹீரோ தப்பிச்சிடும். அந்த ஃபைட்டிங் சீனை பார்த்துருவாங்க. எஸ்தர சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்க கிட்ட நீ அநியாயமா மாட்டிக்கிட்டா கண்டிப்பா உட்டு ஆகணும்டா, எல்லாரையும் ஒன்று அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ ஹீரோ இப்படி வந்து இங்கே தப்பிக்க போகிறோம்ட்டு எல்லாம் சுற்றி வச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டிங் சீன் வரும். அந்த சீன் மரண மாதிரி பார்த்துருவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராக் பண்ண அட்டாக் உடஞ்ச போயிருக்க எல்லாரும் தண்டார் அவனை இந்த இடத்துல கோல்டுங்கன்னு எல்லாருமே பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டல் பேருக்கு சொல்லுவான். ஹீரோ வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல சாகவே கூடாது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க டிராகன் வச்சு இந்த பண்ணிக்கிட்டு உடைக்கிது அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிஸ்டல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஹீரோ வந்து உடைக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்ட வந்துடுறா. ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு யாரா வந்து அது எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிட்டு போகுது. யாராமா குறுக்க வந்துட்டு 3 பேர் கத்த ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த உடச்சிட்டு வெளியே வந்துடுவான். ஸோ யாருன்னு கேள்வின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு திட்டில் கேக்குது. நான் பார்த்தோன்னே ஃப்ரேஸ் சொல்கிறாங்க, ஹாங்கோட 3வது பாடி கார்டு பீஸ்ட் இவன் இங்கே வந்துட்டானா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல தான் வந்து பீஸ்டோட என்ட்ரி வந்து காட்டுறாங்க. ஸோ இவர் தான் வந்து பீஸ்ட் காசு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் காட்டுறாங்க. ஸோ பீஸ்ட்டும் அந்த இடத்துலேருந்து வெறியா நின்றுட்டு இருக்கேன். நான் அவங்க 3 பேரையும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்துன்னா நம்ம எல்லாருமே வந்து 2 பேருமே நம்ம
எஸ்தர் ராக் 2 பேரும் அட்டாக் பண்ணுவோம். ஸோ 2 பேரும் உடனே பீஸ்ட்டை தாண்டி போய் ஸ்னீக் அட்டாக் ஹீரோ பண்ண போக அந்த இடத்துல ஒரு ஐஸ் ஷீல்டு வந்து 2 பேரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. 2 பேரும் தள்ளி விட்டு ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ண. ஸோ யாரா அப்படின்னு பார்த்தா ஸோ வந்து ஹாங்கோட 3 பாடி கார்ட்ஸுமே இங்கே வந்துட்டீங்களாடா அப்படின்னு ஜஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம அரோரா அப்புறம் நம்ம ஐஸ் கிங் 2 பேரும் வந்துருங்க. ஸோ ஹீரோ வந்து பேட்டர் ரெடியாவ. ஸோ வாங்க பேட்டரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து சண்டைக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து இந்த இடத்துல ராக் டென்ஷன் ஆகிட்டு அவரோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா உண்மையிலேயே என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்ட்டு ராக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து தோக்கச்சோம். ஹாங் மட்டும் இருந்தால் தான் பிரச்சனை. ஹாங் இல்லைன்னா தோக்கச்சோன்னா நம்ம ராக்கு சொல்கிற கடைசியாக ஒரு வார்னி தருவாங்க சரண்டர் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து ராக்கு காத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பீஸ்ட் அட்டாக் பண்ணுவோம் வர சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு பற்றி நம்ம எல்லாருமே சுற்றி வச்சுட்டாங்க. அந்த லயன் கிங் அவன் நல்ல வேலைங்கில் அவன் தான் இன்னுமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லயன் கிங்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹீரோ சொல்லுவான். ஸோ அந்த 8 கிறிஸ்டல்ஸ் வந்து அவன் யாரும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ முதல்ல அந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறான். உடனே ஹீரோ ட்ராக் வச்சு ட்ராக் பண்ணேன். எஸ்தர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு. லுங்ஃபெங் மறந்துட்டியா நான் ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் உன்னோட ட்ராகன்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணி மொத்த ட்ராகன் தப்புனா ஸோ சைடு மொத்த ட்ராகன் நம்ம பக்கம் ஹீரோட டீம் பக்கம் திரும்பிக்க. ஹீரோ சொல்கிறான் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு ட்ராகன் வச்சுருவோம். அந்த ட்ராகன் மேலே இருக்கிற பாறையில் உடச்சிட்டு மொத்த பாரி வர நம்ம ஜஸ்ட் எல்லா பாரியுமே தூக்கணும். ஸோ இதுதான் சரியான சான்ஸ் எல்லாம் தப்பிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ கத்த ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே வந்து கிறிஸ்டல்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு ஐடியா பண்ணுறேன். நான் வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு நான் போய் இந்த கிறிஸ்டல்ஸ் எடுக்கிறேன் 8 கிறிஸ்டல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ எடுத்துருவான். ஒரு இடத்துல 8 கிறிஸ்டல்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ட்ராகன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண 4 திசையிலுமே வந்து 4 கிறிஸ்டல் ஒரு பக்கமாக 3 கிறிஸ்டல் ஒரு பக்கம் 1 கிறிஸ்டல் ஒரு பக்கம் வந்துட்டு ஸோ தூக்கி போட்டு யார்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு கிறிஸ்டல் திருப்பிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணி இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஸோ வந்து நம்ம ஃப்ரே பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண. ஸோ அதை அட்டாக் பண்ண போய் தடுக்கிறாரு. ஸோ வேணாம் அவன் வந்து நம்மளை பிரிக்க தான் ட்ரை பண்ணிருக்கான். நம்ம எல்லாரும் டீமாக ஆர்கனைஸ் பண்ணி வந்து போன்ட்டு இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக வந்து பிரிய ஆரம்பிச்சோம். ஸோ ஹீரோ ட்ரில் போட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஹீரோக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து ஒரு டேரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிக்கலாம். அதே கிறிஸ்டல் பக்கம் கண்டிப்பாக வந்து ஜஸ்ட்டாக வருவான்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து ஒரு சீன் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஐஸ் கிங் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராக் அட்டாக் பண்ணிட்டு போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ரே வந்து போயிட்டு இருக்கா. ஸோ இப்படியே போயிட்டு ராக் கத்திட்டு போயிட்டு இருக்காரு. எவ்வளோ தூரண்டா ஓடும் அப்படின்ட்டு இருக்க. ஸோ நம்ம ஐஸ் கிங் அப்புறம் சச்சி யூஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் எடுத்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 3 கிறிஸ்டல் எடுத்து கண்டுபிடிச்சாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா வந்து ஹீரோட சொல்லிட்டு அந்த ஒரு கிறிஸ்டல் பக்கம் போயிட்டு நம்ம ராக்கை திசை திரும்பிட்டு இருக்காரு. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்குக்கும் நம்ம ஐஸ் கிங் 2 பேருக்குமே ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ என்னதான் வந்து நம்ம ஐஸ் கிங் கஷ்டப்பட்டாலும் நம்ம ராக் தான் பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ வந்து ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த 3 கிறிஸ்டல் எடுக்க போகிறதா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக முடிக்கிறாங்க. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோட் மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து லைக் போட்டு வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நம்ம 63வது எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த 63வது எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சீனில் விட்டு வந்து காட்டுறாங்க. நம்ம ஐஸ் கிங்கை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராக்கெட் டைட் பண்ணுறதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா 3 கிறிஸ்டல் எடுத்து போயிட்டுருக்கான். ஸோ ஐஸ் கிங்க்கு நடக்கிற ஃபைட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை நான் அந்த ஃபைட்டையுமே வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராக்கை வந்து அந்த கிறிஸ்டல் எடுத்துகிட்டு நம்ம ஐஸ் கிங் தோக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் கிங் இப்போ தான் சொல்கிறாரு நீ வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். உன்னை ஒரு கிறிஸ்டல் டைவர்ட் பண்ணிட்டு லுங்ஃபெங் 3 கிறிஸ்டல் வந்து எடுக்க போயிட்டான் அப்படின்னு அதை கேட்ட ராக்கெலாம் சரியான டென்ஷன். நீ என்ன தான் பண்ண லுங்ஃபெங் ஒன்றும் பண்ண முடியாது சொன்ன உடனே ராக்க சொல்கிறான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒன்று நசுக்கிய கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ராக்க காத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கிங் வந்து அட்டாக் பண்ண வராரு. ஸோ இவர் அட்டாக் பண்ண வராரு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அங்கே இருக்கிற டிஃபிட் பண்ணி அங்கே கிறிஸ்டல்ஸ் போட்டுருக்கா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா 2 அந்த மிசைல்ஸ் இருக்குல்ல அந்த ஈட்டி மிசைல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சு அவனோட ட்ராக்ஸ் வச்சு வந்து இது பண்ணுறான். ஸோ அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்தர் அந்த ஒரு எல்டர் வந்து வராங்க. ஸோ எஸ்தர் வெளியே வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ நீ வந்து இங்கே ஒழிஞ்சிருப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நான் சொன்ன மாதிரி நீ எல்லாரும் டைட் பண்ணிட்டு நீ மொட்டை என்கிட்ட வந்திருக்கல. ஸோ பிளான் தலைவத்திரி எல்லாரும் ஏற்றி விட்டு நீ மட்டும் வந்து கிறிஸ்டல் ஆட்டே போடலான்னு பார்க்குறேன். ஸோ 1000 அதிகமாக வச்சிருக்காங்களோ அவனை கொண்டுட்டு அவனுங்க அந்த கிறிஸ்டல் எடுக்கிறத நம்ம
உன் பிளான்னா எஸ்தர்கிட்ட பரவாயில்லடா நீ இந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருப்பேன்னு நானே எதிர்பார்க்கல. ஸோ பார்த்துடலாம் எனக்கு அந்த கிறிஸ்டல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாம் ஃபைட் பண்ணிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து அட்டன்னு சொல்கிறாங்க அந்த கிறிஸ்டல்ஸ் என்னோட இதுரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு நம்ம கிங்கு அவர் ஃபைட் தான். ஸோ வந்து அவர் ராக் வெளியே போகலான்னு போக நம்ம ஐஸ் கிங் வந்து தப்பிடுறாரு. நீ திருந்தா மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு வந்து அவர் பறந்துகிட்டே போய் அவர் பவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் ஐஸ் கிங் நடக்கிற முடிஞ்சு டிஃபீட் பண்ணிட்டு சைடு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்து 2 பேர் தோக்குறீங்க. அந்த எட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா லயன் கிங் ஸோ திரிபாதி சிங் அவர் வந்து வராரு. அவர் வந்து ஒழுங்கு மாதிரி தான் கிறிஸ்டல் என்கிட்ட குர்ரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ பீஸ்ட்டு வந்து ஃபைட் பண்ண போகிறார். ஸோ இதை பார்க்குறவனுக்கு 2 பேர் சொல்கிறாங்க. ஸோ பீஸ்ட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த திரிபாதி சிங் அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லைன்றக்கும் பீஸ்ட்டு அட்டாக் பண்ண போவா. இந்த பக்கம் இவர் பார்த்தா அசால்ட்டாக வந்து தியானம் பண்ணுற அந்த ஒரு பொசிஷனில் அவரும் ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிறாரு. ஸோ நம்ம சிங் ஸோ அவரை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2 பேர் அட்டாக் போயிட்டு இருக்கு. ஸோ பீஸ்ட் பண்ணுற அட்டாக் எல்லாத்தையும் நம்ம சிங்கிளாக அசால்ட்டாக தெரியுது. இதை பார்க்குற இந்த சோல்ஜர்ஸ் 2 பேருக்குள்ள சரியான ஷாக்கு. எப்படி பீஸ்ட் பண்ணுற அட்டாக் இப்படி இவ்வளோ சுலபமாக தடுக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் முடிக்கு வந்து போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் ரேஞ்ச் முடிக்கு போய் அடுத்த லெவலான அவன் ஸ்பீடும் அவன் ஸ்ட்ரென்த்து பூஸ்டாக போயிட்டு ஸோ நம்ம சிங்கை போட்டு புரட்டி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே சிங்கால் வந்து அந்த அளவுக்கு மேரேஜ் பண்ணுறது என்னதான் ஒரு டாஜ் பண்ணி தப்பிச்சாலும் ஸோ ஒரு சில அடியுமே பார்த்தீங்கன்னா சிங்கு விட ஆரம்பிக்குது. ஸோ பீஸ்ட் அடிச்ச ஒரு அடியில் சிங்கெல்லாம் தெரிச்சிட்டு போய் ஸோ அடுத்து அடிக்கிற அடி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த அட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிங்கெல்லாம் தெரிச்சிட்டு போய் பின்னாடி. ஸோ அவரும் சொல்கிறார் பரவாயில்ல நான் வந்து உன்னை வந்து குறைச்சி அடை போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் டீமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி ஓகே நான் இப்போ வந்து என்னோட சிறந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோட நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்டிவேஷன் போஸ்ட்டில் வந்து போக நினைக்கிறாரு. ஸோ உன்னை தோக்கடைக்கு இருந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுது. ஸோ லார்ட் சிவா என்னோட கடவுள் சிவபெருமான் ஸோ ஒளியின் மொத்த வடிவமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு முத்திரை இருக்க. அடுத்து என் மகாதேவன் எல்லா அரக்கர்களையும் கொள்ளுவார் என் மகாதேவா அப்படின்ற பேர் இன்னொரு முத்திரையும் வந்து இருக்குது. ஸோ இவனுக்கு போய்க்கிறாங்க இது வந்து யூனிவர்ஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது இது வித்தியாசமான முறையாக இருக்குது யோகா மாத்திரன்னா. சரி ஓகே அப்படின்ட்டு என் சிவபெருமானே எனக்கு உங்களோட சக்தியை கொடுங்க எனக்கு வந்து இவங்களை ஜெயிக்கிற சக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரிபாதி சிங்கை வந்து வேண்டிக்கிட்டு அவர் பவர் அப்சர்வ் பண்ண அவர் என்னோட கொடூரமான பவரை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து அவர் சிவன்ற அந்த வார்த்தையை சொல்லி தான் இருப்பாரு. ஸோ 2 பேரும் வந்து மாற்றி ஃபைட் பண்ணி பீஸ்ட்டுக்கு எண்ணெயான பவர் பீஸ்டோட ரேஞ்சு மூடு எண்ணெயான பவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிங் வந்துருப்பாரு. ஸோ இவங்களோட ஃபைட்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து நம்ம திரிபாசிங்கன்னு பார்த்துருக்கேன் திடீர்னு ஒருத்தர் வந்து அவங்க எல்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அவர் போய் இன்ஃபார்ம் பண்ணாதான் கற்றுவா அந்த இடத்துல ஃப்ரேவோட முகத்தை பார்த்துட்டு அடியே ஃப்ரே உண்டா தாண்டி தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஏன்னா அவனோட பிரதரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரே வந்து எரிச்ச கொன்றுப்பால அந்த டென்ஷனில் ஃப்ரே எங்கே இருக்கான்னு சொல்கிறான்னா இடத்துல பீச் சொல்லுவான் உனக்கு ஃப்ரே தானே வேணும் அவகிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன் நம்ம ஒரு டீலிங்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் ஒரு 2 கிறிஸ்டல் ஒருத்தர் எடுக்க போவோம். அந்த கிறிஸ்டல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அசால்ட்டாக வந்து எடுப்பாங்க. ஸோ அரோரா வந்து கிறிஸ்டல் எனக்கு தான் நீங்கள் ஒழுங்காக போடலாம் கொண்டு சொல்லிருக்கா அந்த இடத்துல நம்ம ஃப்ரே வந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம ஃப்ரே நம்ம அரோரா 2 பேருக்கான ஃபைட்டும் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ஃபைட்டையும் வந்து பார்த்துருவாங்க நண்பா. ஸோ அந்த அட்டாக் மட்டும் ஃப்ரே வந்து வெளியே இருக்கேன் பார்க்குறாரு நெருப்பெல்லாம் தண்ணிக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்டின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி பார்த்தீங்கன்னா லேக்குள்ளே போட்டுறாங்க. லேக்குள்ளே போனதுன்னா அவங்க ஃபயர் பவர் எதுவுமே இல்லை. ஸோ ஆறுவா இது தாண்டி உனக்கு பாட கற்றுக் கொடு சரியான நேரம்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிற வெப்பனை வச்சு ஒரு பெரிய சுடால் மாதிரி கிரியேட் பண்ணால் ஸோ நம்ம என்ன தான் நம்ம ஃப்ரீயை வந்து வெளியே வர ட்ரை பண்ணால் அவங்களும் ஒன்றுமே முட்டியில் அவங்களும் உள்ளே வந்து இழுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஒரு இடத்துல 2 பேர் வெளியிருந்துட்டுருக்கேன். ஃப்ரே சொல்லிருக்கேன் என்ன ஆனாலும் உன்னை நான் கொன்னே அவன்ட்டு இருக்கிற நெருப்ப அந்த இடத்த ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க் வர்றாரு. அடியே ஃப்ரே உனக்கு பாட கற்றுக்கொண்டு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரே வந்து அட்டாக் பண்ணாலுமே சரி அந்த அட்டாக் அசால்ட்டாக ஒரு ஷீல்டு வச்சு தடுக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஆபத்தானதுலான்னு ஃப்ரேவே கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேவோட கையை பிடிச்சி இது பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரேவுக்குலாம் ஒரு அடி தான். ஃப்ரேவும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பவரை எது யூஸ் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால்
அசால்ட்டாக அவர் கத்தி எடுத்து ஃப்ரேவோட கையில் வந்து இறக்குவாருங்க பாருங்க. இன்னொரு கையில் அட்டாக் பண்ணலான்னு போவோம், அந்த அட்டாக் அசால்ட்டாக அவர் கையில் அட்டாச் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரேவும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் இன்னும் பவர் ஏற்றிட்டு இவர் அசால்ட்டாக அது வந்து பண்ணுறாரு. என்ன தைரியம் தான் என் தம்பியை வந்து நீ கொண்டு இருப்படி அப்படி சொல்லிட்டு இந்த கை தானே கொண்டுச்சிட்டு அந்த கையை வந்து வெட்டி எரிவாரு பாருங்க. ஃப்ரேக்குள்ள அதை பார்த்தா மரண பயம் வந்துடும். ஸோ அந்த கையை வந்து திருச்சிட்டு வந்து இருக்கேன், என் தம்பியை கொண்டு இல்லை ஒன்று இதே இடத்துல கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேக்குள்ள ஒன்று மரண பயமாக இருக்கு. ஸோ வந்து நீ என் தம்பி எப்படி கொள்ளடா, நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக நான் வருவேன்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கை தானே கொண்டுச்சு, இந்த கை தூக்கி போட்டு உன்னை இதே இடத்துல கொள்ள வேண்டியதான் ஃப்ரேக்குள்ள பயந்து அட்டுக்க ஆரம்பிச்சிடா. ஸோ பக்கத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அட்டாக் வந்து ட்ரீல் பண்ண. ஸோ அட்டாக் பண்ண வேகத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரே கூட தண்ணிக்குள்ள குச்சிடறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கு தேடிட்டு இருக்காரு, உன்னை நான் தாண்டி கொள்ளுவேன் அப்படி கத்துறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாக முடிச்சு. அந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் முக்கியமாக வந்து ஒரு 4-5 ஃபைட் வந்து நான் இது பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அந்த அளவுக்கு ஒரு தரமாக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீனை வந்து இவர் வந்து இதை யூஸ் பண்ணுறாரு, இப்படி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் பண்ண முடியாதுன்னா அப்போ தாராளமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த ஃபைட் சீனை வந்து டேரெக்டாக பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஃபீலு என்ன ஃபைட்ரா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்து வர ஃபைட் சீன்ஸை இந்த மாதிரி வந்து வைக்கலாமா, அந்த மாதிரி ஒரு மாசான பயங்கரமான ஃபைட் சீன்ஸை இல்லை ப்ரோ நீங்கள் வாயிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ப்ரோனா அப்படி கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வீடியோ வந்து என்ன நீங்கள் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நண்பா. ஓகே சார், நம்ம சேனலில் பாதி பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தேன், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஏதாவது பேசணும், வீடியோ வந்து ஏதாவது வந்து இன்னுமே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்கள் சஜஷனை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கை கொடுத்துருக்கோம். மறக்காமல் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம். ஓகே ஸோ பை பை. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.